அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபீஸ் ரெசிபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் டே 41 தேவுக்கு என்ன பேக் பண்ணி கொடுத்தேன் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பச்சைப்பயிறு போட்டு புலாவ் மாதிரி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஊற வச்சுட்டேன். பாதிக்கு பாதி, ஒரு டம்ளருக்கு பாதி கப் அரிசி, பாதி கப் பச்சைப்பயிறு. இப்போ நல்லா ஊறிடுச்சு. நைட்டே ஊற வச்சுட்டேன். இப்போ நெய் போட்டுக்கலாம். குக்கரில் தான் நான் வைக்க போகிறேன். ஸோ குக்கரில் நெய் போட்டுக்கிட்டு சோம்பு, கல்பாசி, மராட்டி முக்கு, பட்டை, கிராம்பு இதை தான் நான் சேர்த்திருக்கேன். வேறு எந்த மசாலா பவுடரில் நம்ம சேர்த்து போடுறது கிடையாது. பிரியாணியில் சேர்த்திக்கலாம். இது நல்லா வணங்கினோடனே பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, காரத்துக்கு பச்சை மிளகாவும் பெரிய வெங்காயமும் சேர்த்திக்கிறேன். இது நல்லா வணக்கிடலாம். இது ஓரளவுக்கு வணங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்திக்கிறேன். பச்சைப்பயிரில் குழம்பு மாதிரி தனியாக வச்சு கொடுத்தா அவங்க போட்டு அதை பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கெலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு பெரிய தக்காளி சேர்த்துக்கிட்டேன், நல்லா கட் பண்ணி. இப்போ இதையும் நல்லா வணக்கிடலாம். இப்படி பண்ணி கொடுத்தா கொஞ்சம் உதிரியாக இருக்கும். கொஞ்சம் ஃப்ளேவர் மசாலாவாக இருக்கிறதுனால குழந்தைங்க சாப்பிட்ருவாங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியும் பச்சைப்பயிரையும் நான் சேர்த்திக்க போகிறேன். ஸோ இதுவுமே 1லேருந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். பச்சைப்பயிறு நான் ஈக்குவல் அமௌண்ட் போட்டுருக்கறதுனால நல்ல ப்ரோட்டீன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். உப்பு சேர்த்திக்கலாம், தண்ணி சேர்த்திக்கிறேன். புதினா இலை சேர்த்திக்கலாம். இது நல்லா கொதிக்கணும். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4 விசில் விட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு பச்சைப்பயிறு போட்டு புலாவ் ரெடி ஆயிரும். ரொம்ப சிம்பிள், ஈஸி, டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா உதிரியாக தான் வந்திருக்கு. நான் வீட்டு சாப்பாட்டில் தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா பாஸ்மதி ரைஸில் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதுக்கு இன்னொரு டிஃபனில் பார்த்தீங்க அப்படின்னா சைட் டிஷ்ஷாக நான் வத்தல் தான் வறுத்து வச்சுருக்கேன். தேவ் வத்தல் தான் கேட்டாங்க. ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பனானா நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், செவ்வாழை. ஸோ இன்றைக்கி டிஃபன் பாக்ஸுக்கு இது தான். உங்கள் வீட்டு லஞ்ச் நீங்கள் என்ன பேக் பண்ணி கொடுத்தீங்க உங்கள் குழந்தைக்குன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் அப்போ தான் எப்போல்லாம் வீடியோஸ் போடணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்டே ஹெல்த்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.